திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனுடைய ஒரு அழகான திருப்புகழை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் பழனிமலையுடைய திருப்புகழை தான் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல திருப்புகழை படித்து காட்டுறேன். அபகார நிந்தை பட்டு உழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே, உனை நான் நினைந்து அருட்பெறுவேனோ, இபமா முகன் தனக்கு இளையோனே, இமவான் மடந்தை உத்தமிபாலா, ஜபமாலை தந்த சத்குருநாதா, திரு ஆவினன்குடி பெருமாளே. இந்த திருப்புகளுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அருணகிரிநாதர் ஆவினன்குடி, அதாவது பழனிமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய கோவில், அந்த கோவில்ல தான் அருணகிரிநாதர் ஜபமாலைய முருகன் கிட்ட இருந்து வாங்கின்றிருக்கார். அப்போ அவர் பாடின திருப்புகழ் பாடல் தான் இது. அபகார நிந்தை பட்டு உழலாதே, உன்னுடைய மனசுல எதோ எண்ணங்களை கொண்டு என்னைக்குமே சிந்திச்சுட்டே இருக்காத. யார் நமக்கு என்ன செய்தாலும் அதை பெரிதாய் எடுத்து கொள்ளாமல் முருகனுடைய மந்திரத்தையே என்னைக்கும் மனசுல உச்சரிச்சுட்டே இருந்து அவனுடைய அனுகிரகத்தை அவர் வாங்கிக்கணும் அப்படின்னு பாடுறார். உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைந்து அருட்பெறுவேனோ, உன்னை நான் நினைச்சுண்டு உன்னையே மந்திரத்துல சொல்லி சொல்லி உன்னுடைய அருளை நான் பெறுவேனோ அப்படின்னு கேட்கிறார். இபமா முகன் தனக்கு இளையோனே. இபமா முகன் அப்படின்றது பிள்ளையாரை குறிக்கக்கூடிய சொல். பிள்ளையாருடைய தம்பியாய் இருக்கக்கூடியவன். இமவான் மடந்தை உத்தமிபாலா. இமவான் மடந்தை அப்படின்னா அம்பாளை குறிக்கக்கூடிய சொல். அம்பாளின் தவ புதல்வனாய் இருக்கக்கூடியவன். ஜபமாலை தந்த சத்குருநாதா. ஜபமாலைய அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் இங்க கொடுத்திருக்கார். அதனாலதான் ஜபமாலை தந்த சத்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே அப்படின்னு முருகனை அழகா பாடுறார். பழனிமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஆவினன்குடி அப்படின்ற முருகப்பெருமானுடைய கோவில்ல பாடப்பட்ட அழகான திருப்புகழ் இதுதான். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.